ஓம் ஹரி ஓம். இங்கே பகவத்கீதா சம்பூர்ண பாராயணம் இப்போதான் இங்கே முடிஞ்சுது. குருக்ஷேத்திரத்தில் எந்த மரத்துக்கடியில் எந்த மரம் பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசம் பண்ணதுக்கு சாட்சியாக இருந்ததோ அந்த மரம் இதுதான். 5000 வருஷத்து மரம். அதுக்கு அடியிலேயே நம்ம இருக்கோம். இங்கே கிருஷ்ணா அர்ஜுனர் சிலை காஞ்சி பெரியவா ஸ்தாபனம் பண்ணியிருக்கா. ஆக குருக்ஷேத்திரத்தில் ஜோதி சரோவர் இடத்துல இங்கே இருக்கோம். இன்னைக்கு இங்கேருந்து நம்மளோட 14th சாப்டர் ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கு. அதோட முதல் வகுப்பை இங்கே தொடங்குவோம். இன்னும் பாராயணத்தினுடைய பலஸ்ருதியை சொல்லி ஹாரதி முடியலை. அதுக்கு முன்னாடி கிருஷ்ணன் கக்ஷா பிரியன் இல்லையா, அதனால தேவோத்தமா தேவதா சார்வபூமா அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கா கீதா கக்ஷா பிரிய கீதா கக்ஷா அவதாரய. ஓம் சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதி அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷிணீம் வசுதேவசுதம் தேவம் கர்சசானூரமர்தனம் பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே பரமானந்தமாதவம். ஓம் சஹனா பவது சஹனௌ புனக்து சஹ வீர்யங் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். 13வது அத்தியாயத்தை முடிச்சுட்டு நம்ம இங்க 14வது அத்தியாயம் கீதை பிறந்த இடத்துல இந்த குருக்ஷேத்திர மண்ணுல இங்க இருக்கோம். இந்த 14th சாப்டரும் சரம ஷட்கத்துல தான் வருது. 14th சாப்டர் இதனுடைய ஃபோக்கஸ் எதுல இருக்கு அப்படின்னா ஞான யோக சாதனையில் இருக்கு. இதுக்கு முன்னாடி 13வது அத்தியாயம் பார்த்தோம். 13th சாப்டர் ஆல்சோ ஞான யோக சாதனா. 14th சாப்டர் ஆல்சோ த ஃபோக்கஸ் இஸ் ஆன் ஞான யோக சாதனா. இன்ஃபேக்ட் 13, 14, 15 3 சாப்டருமே அதனுடைய எசன்ஸ் எது அப்படின்னாக்க ஞான யோக சாதனா, விச் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் ஆல் உபனிஷத்ஸ். சர்வோபனிஷதோ காவஹ தோக்தா கோபால நந்தனஹா பார்த்தோ வத்ச சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லா உபனிஷத்தோட சாரத்தை இந்த யாதவன் இருக்கான்ல, மாட்டுக்கார பையன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணானா கோபால நந்தனஹா, அவன் தான் தோக்தா. உபனிஷத்தெல்லாம் மாடுகள் அப்படின்னு சொன்னாக்க அவன் அத்தனை உபனிஷத்து கிட்டேந்து சாரத்தை கறந்து என்ன கண்ணுக்குட்டிக்கு கொடுத்தானா, அர்ஜுனனுக்கு கொடுத்தானா இல்லையா. அந்த அர்ஜுனன் நிமித்தமா எல்லாருக்கும் எப்படி ஒரு கண்ணுக்குட்டி நிமித்தமா எல்லாருக்கும் பால் கிடைக்கிறதோ அது மாதிரி அர்ஜுனன் நிமித்தமா எல்லாருக்கும் இந்த உபனிஷத்தினுடைய பால் கிடைக்கிறது. ஆக 13வது அத்தியாயத்துல நம்மளோட மேலான நேச்சர் எது, வாட் இஸ் அவர் ஹையர் நேச்சர், அதை பகவான் பிரசன்ட் பண்ணார். நம்மளோட ஹையர் நேச்சர் எதுன்னா ஐ ஆம் நாட் தி அப்சர்வ்டு பட் ஐ ஆம் தி அப்சர்வர் பிரின்சிபிள். இதை 13வது அத்தியாயத்துல 13th சாப்டர்ல பிரசன்ட் பண்ணார். அண்ட் ஐ ஆம் தி அப்சர்வர் and everything else is the observed. இந்த மெத்தட்ல சாஸ்திரம் சொல்ற விஷயத்தை என்னோட நேச்சர் என்னங்கிறத புரிய வைக்கிறதுக்கு பேரு திருக் திருஷ்ய விவேகா அப்படின்னு பேரு. அதை யூஸ் பண்ணி வாட் இஸ் மை நேச்சர், என்னோட நேச்சர் என்ன அப்படிங்கிறத அரைவ் பண்ற
மெத்தட் ஆஃப் ப்ரெசன்டேஷன். இது என்ன பண்ணோம்னா ஐ கோ ஆன் நெகேட்டிங் எவ்ரி திங். ஏன்னா இது வந்து அப்சர்வ்டு, தேர்ஃபோர் இது நான் இல்லை. இது வந்து அப்சர்வ்டு, தேர்ஃபோர் ஐ எம் நாட் திஸ், ஐ எம் நாட் திஸ், ஐ எம் நாட் திஸ். எதெல்லாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு உட்பட்டதோ, எதெல்லாம் என்னால் அனுபவிக்கப்படும் விஷயமோ அதெல்லாம் ஐ எம் நாட். நான் யாரு அப்போ? ஐ எம் தி அப்சர்வர், ஐ எம் தி எக்ஸ்பீரியன்சர். இதை வந்து 13th சாப்டர்ல இந்த மெத்தடை யூஸ் பண்ணி திருஷ்ய பிரக்ரியா யூஸ் பண்ணி திருஷ்ய விவேகா இதை யூஸ் பண்ணி பிரசன்ட் பண்ணார். இங்க 14th சாப்டர்ல என்னுடைய நேச்சர் என்ன அப்படிங்கிறத வேற மாதிரி ஒரு பிரசன்டேஷன்ல பிரசன்ட் பண்ண போறார். அது என்ன பிரசன்டேஷன் அப்படின்னாக்க குணாதீத ஆர் நிர்குணத்துவம். Who am I? I am குணாதீதா. My nature is otherwise called nirgunatvam. ஆக எதெல்லாம் குணங்களுடன் கூடியதோ, எதெல்லாம் சகுணத்துவ, அதெல்லாம் அனாத்மா, அதெல்லாம் நான் இல்லை. அதையெல்லாம் நெகேட் பண்ண what do I arrive at? I arrive at குணாதீத தத்துவம், which is I. ஆக ஏற்கனவே எது 13வது அத்தியாயத்துல பிரசன்ட் பண்ணப்பட்டதோ அதே தான் இங்க 14வது அத்தியாயத்துல பிரசன்ட் பண்ணப்படுறது, குணாதீதா. தேர்ஃபோர் இந்த சாப்டருக்கு என்ன பேரு அப்படின்னா குணத்ரய குணாதீத விபாக யோகா அப்படின்னு சொல்லலாம். குணத்ரயம் அப்படிங்கிறது சகுணம், குணாதீதங்கிறது நிர்குணம். ஸோ குணத்ரய குணாதீத விபாக யோகா அப்படின்னு சொல்லலாம், அல்லது சகுண நிர்குண விபாக யோகா அப்படின்னும் சொல்லலாம். ஆக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க குணத்ரயம் எது, குணாதீதம் எது, சகுணம் எது, நிர்குணம் எது அப்படிங்கிறத பகுத்தாராய்ந்து டிஸ்கிரிமினேட் பண்ணி எது என்னுடைய இயல்பாக இருக்கோ, எது என்னுடைய இயல்பு குணாதீத ஆத்மா, அதை வந்து கிளைம் பண்ண போறோம். ஐ எம் நாட் குணத்ரய அனாத்மா, பட் ஐ எம் இன்ஃபேக்ட் குணாதீத ஆத்மா. இதுதான் இந்த சாப்டரோட சப்ஜெக்ட் மேட்டர். And with this background, we will enter into chapter 14. Om Shri Krishnaya Paramatmane Namaha. Atat Chaturdashodhyayah Gunatraya Vibhaga Yogah. Shri Bhagavanuvāca Param Bhuya Pravakshyami Jnanānam Jnanamuttamam Yajñātvā Munayas Sarve Param Siddhimito Gathaha. இந்த சாப்டர்ல பார்த்தேன்னா அர்ஜுனனோட क्वेश्चनே கிடையாது. 13th சாப்டர் began with Arjuna's question. அர்ஜுனனோட அந்த क्वेश्चனுக்கு தான் அந்த என்டையர் சாப்டர் இருந்தது. இந்த சாப்டர் எப்படி ஆரம்பிக்கிறது? அர்ஜுன உவாச்சவே இல்லை, டைரக்ட்லி ஸ்டார்ட்ஸ் வித் பகவான் உவாச்ச. அதாவது பகவான் வாலண்டியர்லி ஸ்டார்ட்ஸ் டீச்சிங் ஆஸ் அப்போஸ் டு சாப்டர் 13. ஏன் அப்படி பண்றார் அப்படின்னு கேட்டாக்க சங்கரர் சொல்றார், எப்போ வந்து சொல்லி கொடுக்கப்படுற சப்ஜெக்ட் மேட்டர் வந்து சட்டிலா இருக்கும், தென் a good teacher will repeat what was taught. When the subject matter taught is deep and subtle, then a good teacher will repeat what was taught. Where the subject matter is shallow, அந்த இடத்துல the teacher need not repeat. ஒரு சுவாமிஜி இருந்தார். What he used to do, அவர் சொல்லி தரச்சே ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லி கொடுத்துட்டு ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சோடனே he will pause and he will say think அப்படின்னு டைம் கொடுப்பார். அதாவது வாட் எவர் வாஸ் டாட் அந்த விஷயம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள போய் கொஞ்சம் செட்டில் ஆகணும்.
இல்லையா? அதுக்காக he will say think அப்படின்னு ஒரு பாஸ் கொடுத்துட்டு then he will continue. ஒருத்தர் இதை பார்த்துட்டு he wanted to make fun of that Swamiji. அதனால என்ன பண்ணார், அவரும் வந்து அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அவர் வந்து யார்கிட்டயோ பேசறச்சே, ஒரு குரூப்ல பேசறச்சே, ஸ்ரீமத் பகவத்கீதா has 18 chapters, think அப்படின்னாராம். ஸோ ஒரு நல்ல டீச்சரா இருந்தா குட் டீச்சர் வில் நோ வேர் டு கிவ் த கேப் அண்ட் வேர் தேர் இஸ் நோ நீட் ஃபார் கிவிங் கேப், இல்லையா? ஆக எங்க சப்ஜெக்ட் வந்து கஷ்டமா இருக்கோ புரிஞ்சுக்க, எங்க சப்ஜெக்ட் வந்து சட்டிலா இருக்கோ, நுண்ணியமா இருக்கோ புரிஞ்சுக்க, அந்த இடத்துல தேர் இஸ் நோ ஹார்ம் இன் ரிப்பீட்டிங் த டீச்சிங். அப்படி பண்றது வந்து புனருக்தி தோஷம் ஆகாது. எங்க அவசியம் இல்லாத இடத்துல ரெப்படிஷன் ஆகுறதோ அந்த இடத்துல தான் தோஷம் ஏற்படும். அதுக்கு பேர் புனருக்தி, த ஃபேலசி ஆஃப் ரிப்படிஷன், புனருக்தி தோஷம். ஆக இங்க வந்து புனருக்தி தோஷம் ஏற்படாது. ஏன்னா 13th சாப்டர் நமக்கே தெரியும் எவ்வளோ சட்டிலா இருந்தது டீச்சிங் அப்படின்னு. ஹே அர்ஜுனா, நான் ஏற்கனவே உனக்கு இதை பத்தி சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனா என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் இதை திரும்பி உனக்கு ப்ரெசென்ட் பண்ண போறேன். But in a slightly different way, I am going to present the entire teaching that was already given to you in chapter 13. ஆக ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ருச்சி இருக்கு, பின்ன ருச்சின்னு சொல்ற மாதிரி some people find it comfortable in one kind of presentation, some others find it comfortable in another way of presentation. அதனால வந்து இங்க பகவான் என்ன பண்றார், a different மெத்தடையும் அடாப்ட் பண்ணி அதுலயும் ப்ரெசென்ட் பண்றார். ஸ்ரீ பகவானு வாச்ச இதை குறிக்கிறதுனா பகவான் வந்து வாலண்டரியா இதை டீச் பண்ண ஆரம்பிச்சிருக்கார். பூயஹா பிரவக்ஷ்யாமி, பூயஹா நான் திரும்ப இதை வந்து உனக்கு ப்ரெசென்ட் பண்றேன். எதை? ஆத்ம ஞானத்தை. எந்த மாதிரியான ஆத்ம ஞானம் அப்படின்னா பரம் உத்தமம் ஞானம். பரம் ஞானம், உத்தமம் ஞானம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரம்னாலும் கிரேட்டஸ்ட், உத்தமம்னாலும் கிரேட்டஸ்ட். ஸோ ஐ வில் பிரசன்ட் தி ஆத்ம ஜானம் அகெயின். பூயஹா பிரவக்ஷ்யாமி. எப்படிப்பட்ட ஆத்ம ஜானம்? த கிரேட்டஸ்ட் கிரேட்டஸ்ட் ஆத்ம ஜானம். சங்கரர் இங்க வந்து சொல்றார் பாஷ்யத்துல, why does he say 2 times கிரேட்டஸ்ட் கிரேட்டஸ்ட்? அது புனருக்தி ஆகாதோ இல்லையா? ஸோ கிரேட்டஸ்ட் ஞானம் சொன்னா போதுமே, why 2 times he should say கிரேட்டஸ்ட்? பரமம்னாலும் உத்தமம் தான், உத்தமம்னாலும் உத்தமம் தான், இல்லையா? அதுக்கு வந்து சங்கரரே ஆன்சர் எழுதுற கொஸ்டினை கலப்பிட்டு த ஃபர்ஸ்ட் கிரேட்டஸ்ட் எதை குறிக்கிறது அப்படின்னாக்க அந்த சப்ஜெக்ட் மேட்டர் இஸ் த கிரேட்டஸ்ட் சப்ஜெக்ட் மேட்டர். ஏன்னா எந்த ஒரு ஆர்டினரி பெரிஷபிள் வேர்ல்டுலி விஷயத்தை பத்தி இல்லை இந்த சப்ஜெக்ட் மேட்டர், பட் இட் இஸ் அபவுட் த கிரேட்டஸ்ட் ரியாலிட்டி. ஆக பாரமார்த்திகமா இருக்கிறதுனால விஷய திருஷ்டியா உத்தமம். ரெண்டாவது கிரேட்டஸ்ட் எதுக்கு அப்படின்னாக்க the second greatest is because the palam is also the greatest. ஆக பல திருஷ்டியா உத்தமம். ஸோ ரெண்டு கிரேட்டஸ்ட் எதுக்கு அப்படின்னாக்க it is the greatest of knowledges because the subject matter is the greatest and the result is also the greatest. So விஷய திருஷ்டியா உத்தமம், பல திருஷ்டியா அப்படி உத்தமம். மற்ற நாலேஜ் எல்லாம் வந்து அழிஞ்சு போகக்கூடிய பெரிஷபிளா இருக்கக்கூடிய புருஷார்த்தங்களையே கொடுக்கறது. தர்ம அர்த்தா காம புருஷார்த்தங்களை தான் all the other worldly knowledges will give you. ஆனா இந்த நாலேஜ் எதை கொடுக்கறதுன்னா அழியாத மோக்ஷ புருஷார்த்தத்தை கொடுக்கிறது. In Mundaka Upanishad, this knowledge was called Paravidya. In 9th chapter, this knowledge was called Rajavidya. Yeah. ஆக அப்படிப்பட்ட பிரம்ம வித்யாவை இங்கு நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன், மறுபடியும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆக இதுல ஒருத்தருக்கு டவுட் வரும், ஏன்னா பல திருஷ்டியாவும் இட் இஸ் கிரேட்டஸ்ட் அப்படின்னா பலம் என்ன? மோக்ஷம். அந்த மோக்ஷம் வந்து அழியாத பலம், இம்பெரிஷபிள் ரிசல்ட். அதை வந்து உனக்கு சொல்லி தர போறேன்னா வாட் இஸ் மோக்ஷா? தட் கேன் பி a question இல்லையா? வாட் டு யூ மீன் பை மோக்ஷா? அதனால கிருஷ்ணா
கிளாரிஃபைஸ் தட் ஆல்சோ. என்ன கிளாரிஃபை பண்றாருன்னா ரெண்டாவது லைன்ல சொல்றார், யத் ஞாத்வா சர்வே முனையஹ. யத் ஞாத்வா, எதை அறிந்தால், knowing which, சர்வே முனையஹ, ஆல் த கிரேட்டஸ்ட் பீப்புள். முனையஹா அப்படின்னு சொன்னா யாரு ஒருத்தருக்கு டிட்டாச்மெண்ட் இருக்கோ, வைராக்கியம் இருக்கோ, which is an indication of சாதன சதுஷ்டய சம்பத்தி. யாருக்கு எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்கோ, ஞான யோக்கியதா இருக்கோ, எவ்வளோ இருக்கணும், போதிய அளவு இருக்கோ. எக்ஸ்டர்னல் குவாலிஃபிகேஷன் கிடையாது இதுல. எந்த ஜாதி, எந்த ஜெண்டர், எந்த கண்ட்ரியில பிறந்த, எந்த பாஷா பேசுற, அதுல எக்ஸ்டர்னல் குவாலிஃபிகேஷன் எதுவுமே கிடையாது. ஆல் த குவாலிஃபிகேஷன்ஸ் ஆர் இன்டர்னல் குவாலிஃபிகேஷன்ஸ். அப்படி இருக்கிறவா முனையஹா. யத் ஞாத்வா சர்வே முனையஹா பராம் சித்திம் இதஹ கதாஹ. அப்படிப்பட்டவர்கள் தே அட்டைன்ட் த ஹையஸ்ட் மோக்ஷ பலம். எப்படிப்பட்ட ஹையஸ்ட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் அது வாழ்க்கையில அப்படின்னாக்கா, எதை அடைந்தால் அதுவே போதுமோ, எது அடையத்தக்கதோ, which is worth attaining in your life. எதை அடைந்தால் உன்னோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் ஏற்படுகிறதோ, the life gains value, human life gains value. அப்படிப்பட்ட and human life is made meaningful. அப்படிப்பட்ட அறிவை உனக்கு நான் கொடுக்க போகிறேன். பராம் சித்திம், ஹையஸ்ட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் இது. இந்த அறிவு, இந்த நாலேஜ் உனக்கு ஏற்பட்டால் திஸ் இஸ் த ஹையஸ்ட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட். இதஹா கதாஹா. அப்படிப்பட்டவர்கள் இதை அடைந்து ஹையஸ்ட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் என்னது, வாட் இஸ் த ரிசல்ட் அப்படின்னா, ஜீவன் முக்தி, தேராஃப்டர் விதேக முக்தி. இரண்டுயுமே அவர்கள் அடைகிறார்கள். இதஹா அப்படின்னு சொன்னாக்கா மரணாந்தரம் அப்படின்னு அர்த்தம், which is விதேக முக்தி. ஸ்லோகா நம்பர் 2. இதம் ஞானமுபாஸ்ருத்ய மம சாதர்ம்யமாகதாஹ சர்கேபி நோபஜாயந்தே பிரளயேன வ்யதந்தி ச. ஆக முதல் ஸ்லோகத்துல என்ன சொன்னார், ஞானம் தான் சுப்பீரியர் மோஸ்ட் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார், அதோட பெனிஃபிட் அதுவும் கிரேட்டஸ்ட். என்ன பெனிஃபிட், 2 பெனிஃபிட்ஸ், ஜீவன் முக்தி, விதேக முக்தி. இப்போ क्वेश्चन என்னன்னா, வாட் இஸ் ஜீவன் முக்தி, விதேக முக்தி? சரி, so Krishna briefly defines ஜீவன் முக்தி and விதேக முக்தி also. இதம் ஞானம் உபாஸ்ருத்ய, by taking to this knowledge, இந்த knowledge நான் அடைவதன் மூலமாக, ஒருவன் அடைவதன் மூலமாக அவனுக்கு என்ன கிடைக்கிறதுனா, மம சாதர்மியம் ஆகதாஹ. எவன் ஒருவன் இந்த நாலேஜை அடைகிறானோ, மம சாதர்மியம் ஆகதாஹ, அவன் என்னுடைய ஸ்வரூபத்தை அடைகிறான். he gains oneness with me. எப்போ எப்போ, வாழும் காலத்திலே, இப்பவே, இங்கேயே. ஆக மம சாதர்மியம் அப்படின்னாக்கா ஈஸ்வர ஸ்வரூபம் அப்படின்னு அர்த்தம். வாட் இஸ் ஈஸ்வர ஸ்வரூபம்? ஈஸ்வரா சிக்னிஃபைஸ் வாட் அப்படின்னு கேட்டாக்க, ஒரு விஷயம், ஈஸ்வரா சிக்னிஃபைஸ் பூர்ணத்துவம், கம்ப்ளீட்னஸ். ஆக எவன் ஒருவன் இந்த ஞானத்தை அடைகிறானோ அவன் பூர்ண நிறைவை அடைகிறான், பூர்ணத்துவத்தை, கம்ப்ளீட்னஸ் அடைகிறான். எப்போ, வாழும் காலத்திலே, ஈவன் வைல் லிவிங் he attains completeness. அந்த கம்ப்ளீட்னஸ் இருக்கு இல்லையா, தன் நிறைவு இருக்கு இல்லையா, அது இண்டிகேஷன் ஆஃப் ஜீவன் முக்தி. டோட்டல் இன்னர் செல்ஃப் சஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லலாம். ஆக எதுவுமே மிஸ்ஸிங் கிடையாது வாழ்க்கையில. இது இல்லை, அது இல்லை, இது இல்லையே, அது இது கொஞ்சம் இருந்திருக்கலாம் அப்படின்னு எந்த ஒரு குறைபாடுமே அவனுக்கு கிடையாது. ரெண்டாவது விஷயம், வாட் டஸ் ஈஸ்வரா சிக்னிஃபை அப்படின்னாக்க, இன்செக்யூரிட்டி.
எந்த பயமும் கிடையாது. ஃப்ரீடம் ஃப்ரம் இன்செக்யூரிட்டி, ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபியர். இதுதான் ஒருவன் அடைகிறான். அதிருஷ்யே நாத்மே நிருக்தே நிலயனே அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே. தைத்திரிய உபனிஷத்துல படிச்சோம் இல்லையா? ஆக ஃப்ரீடம் ஃப்ரம் இன்செக்யூரிட்டி, ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபைனிட்யூட், ஃப்ரீடம் ஃப்ரம் ஸ்லேவரி, இதை அவன் அடைகிறான். ஏன்னா பகவானினுடைய ஸ்வரூபம்னா, பகவான் யாரு? ஹி இஸ் த மாஸ்டர், சுவாமி இல்லையா? ஜீவாத்மா அப்படின்னு ஜீவ பாவம் இருக்கிறச்சே அவன் சூழ்நிலைகளுக்கு ஸ்லேவா இருக்கான். ஹி இஸ் பீயிங் ஸ்லேவ் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ். கர்ம பலத்துக்கு உட்பட்டவனாக இருக்கிறான். ஆக ஒரு ஞானி அதாவது ஒருவன் ஞானத்தை அடைந்த பிறகு அவன் ஒருபோதும் கர்ம பலத்துக்கு உட்பட்டவனாக இருப்பதில்லை. ஏன்? அகர்த்தா, அகம் அகர்த்தான்னு புரியர்ச்சே, அகம் அபோக்தா ஆல்சோ. எந்த கர்ம பலனும் என்னை அண்டுவதில்லை. ஆக ஐ டோன்ட் ஹாவ் எனி கர்மா, ஐ டோன்ட் ஹாவ் எனி கர்ம பல அப்படின்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் he is not a slave of the circumstances. ஆக அவன் எப்படி ஆகுறான்? அவனும் he becomes the master of the situation. மாஸ்டர் ஆஃப் த சிச்சுவேஷன் அப்படிங்கிறது எப்படி வெளிப்படுறது அப்படின்னாக்க, பாஸ்ட்ல நடந்த விஷயத்தோட எந்த ரிக்ரெட்டும் இல்லை, ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயத்துக்கு எந்த ஆங்ஸைட்டியும் இல்லை இல்லையா? ஆக அவனோ இந்த சுவாமித்துவம் இருக்குல்ல, இந்த மாஸ்டரி, அபயம், பூர்ணத்துவம், ஆனந்தம், ஆக இது எல்லாமே எதை இண்டிகேட் பண்ணுறது அப்படின்னாக்க, பகவானினுடைய ஸ்வரூபத்தை, சாதர்மியம், பகவானை ஒரு நேச்சர் அவன் அடைகிறான். ஆக this is an indication of ஜீவன் முக்தி. ஆக இவர்கள் அனைவரும் இந்த எல்லா குவாலிட்டிஸ், எதெல்லாம் பகவானோட குவாலிட்டிஸோ, இவர்கள் இந்த ஞானத்தை அடைந்தவர்கள் இதை அடைகிறார்கள். அண்ட் ஆஃப்டர் டெத் விதேக முக்தி அடைகிறார்கள். அப்படின்னா வாட் இஸ் விதேக முக்தி அப்படின்னாக்கா, ஃப்ரீடம் ஃப்ரம் புனர் ஜன்மா, பர்த் டெத் சைக்கிள் இருந்து படுகிறான். சர்கே அப்பி ந உபஜாயந்தே. சர்கா அப்படின்னா இந்த சிருஷ்டியில, ந உபஜாயந்தே, they are not born again, they are not created again. பிரளயே ந வியதந்திச்ச, அவர்கள் துக்கப்படுவதில்லை. பிரளயத்தில் நாம் அழிந்து விடுவோமோ, நாம் இறந்து விடுவோமோ அப்படிங்கிற துக்கம், the grief of mortality அவர்களுக்கு ஏற்படுவதில்லை. therefore after death விதேக முக்தி அடைகிறார்கள். ஹே அர்ஜுனா, உனக்கு ஜீவன் முக்தி வேண்டுமா, விதேக முக்தி வேண்டுமா அப்படின்னா, கான்சென்ட்ரேட் ஆன் திஸ் ஞானம். அதை இண்டிகேட் பண்றார். 3வது ஸ்லோகம். மம யோனிர் மஹத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாம்யஹம் சம்பவ சர்வபூதானாம் ததோ பவதி பாரத. ஆக இன்னும் இன்ட்ரோடக்ஷனை கண்டினியூ பண்றார். 14th சாப்டருக்கான இன்ட்ரோடக்ஷனை கொடுத்துட்டு இருக்கார் பகவான். இப்போ முதல் ஸ்லோகத்துல என்ன சொன்னார்? சப்ஜெக்ட் மேட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் 2வது ஸ்லோகத்துல அதோட பெனிஃபிட் என்ன, ஜீவன் முக்தி என்ன, விதேக முக்தி என்னங்கிறத சொன்னார். இப்போ 3வது 4வது ஸ்லோகத்துல என்ன பண்ண போறார்? இந்த சிருஷ்டியோட ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதை சம்மரைஸ் பண்ணி கொடுக்க போறார். ஏற்கனவே ஒரு தடவை 13th சாப்டர்ல சொன்னார். அதை இங்க பிரசன்ட் பண்ண போறார். ஏன்னா இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் இந்த டீச்சிங்கோட டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸ்டெப் பை ஸ்டெப் இதை சொல்லி தரத்துக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி சிருஷ்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி எல்லாம் ஹவு டிட் திஸ் யூனிவர்ஸ் கம் இன் டு பீயிங், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங். 13வது அத்தியாயத்துல எங்க சொன்னார் சிருஷ்டியை பத்தி? பிரகிருதிம் புருஷம் சைவ வித்யநாதி உபாவபி. வாட் இஸ் பிரகிருதி, வாட் இஸ் புருஷா
அப்படிங்கறத பத்தி சொல்லறச்சே சொன்னார். ஆக 2 தத்துவம் இருக்கு, பிரகிருதி அண்ட் புருஷா, and both are anadi tattvam. They are beginningless principles. Both are the cause. ரெண்டுமே they are the cause of this universe and they are anadi அப்படின்னு சொல்லிட்டாக்க அவைகள் படைக்கப்பட்டவை இல்லை. they were not created. 13வது அத்தியாயத்துல புருஷ பிரகிருதி பத்தி பார்க்கறச்சே 4 டிஃபரன்ஸ் இருக்கு புருஷாக்கும் பிரகிருதிக்கும்னு பார்த்தோம். புருஷா இஸ் சேதனா, prakriti is achetana. Purusha is nirguna tattvam, prakriti is saguna tattvam. Purusha is nirvikara tattvam, prakriti is savikara tattvam. Purusha is satya tattvam, prakriti is mithya tattvam. Therefore Purusha என்னது? nirguna, nirvikara, chetana, satya tattvam is Purusha. Prakriti என்னது? சகுண, சகுண, சவிகார, அச்சேதன, மித்யா தத்துவம் இஸ் பிரகிருதி. இது ரெண்டுமே வந்து they existed from beginningless time. அவைகளுக்கு ஆதி கிடையாது. they were not created. and இதுல எது வந்து cause of the universe? புருஷாவா இல்ல பிரகிருதியா? together they are the cause of this. ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேரு ஈஸ்வரா அப்படின்னு பேரு. together they are the cause of this universe. and இதுல ஏதேனும் ஒண்ணு இண்டிபெண்டா காசா இருக்க முடியாது. இந்த ஐடியாவை கன்வே பண்றதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா, எப்படி பிரசன்ட் பண்றாரு புரிய வைக்கிறதுக்காக, ஒன்னு வந்து ஃபாதர் பிரின்சிபல்னு வச்சுக்கோ, ஒன்னு வந்து மதர் பிரின்சிபல்னு வச்சுக்கோ. அண்ட் இந்த இடத்துல வந்து கோச்சுக்காதீங்கோ, ஃபாதர் பிரின்சிபல் வந்து புருஷா, மதர் பிரின்சிபல் வந்து பிரகிருதி. சிம்பலைஸ்டா வந்து சொல்றார். இதுக்கு ஜஸ்ட் டு ஷோ தட் ரெண்டுத்தையும் சேர்ந்து தான் வந்து குழந்தை ஜன்யமாக முடியும் இல்லையா? யாரா ஒருத்தர் மட்டும் இருந்து குழந்தை வர முடியாது. ஆக இந்த சிருஷ்டி வரணும் அப்படின்னா இந்த சிருஷ்டிக்கும் ஒரு ஃபாதர் பிரின்சிபல் ஒரு மதர் பிரின்சிபல் இருக்கணும். வாகர்த்தா விவ சம்பிருக்தா வாகர்த்த பிரதிபத்தையே ஜகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. அந்த அர்த்தநாரீஸ்வர தத்துவம், த பேரண்ட் ஆஃப் தி யூனிவர்ஸ். ஆக இதுல வந்து உடனே வந்து லேடிஸ் எல்லாம் வந்து பிரகிருத்தினா லேடிஸ் எல்லாம் ஜடம், புருஷா தான் வந்து சேத்தனம், அப்படி அந்த மாதிரி டோன்ட் எக்ஸ்டெண்ட் தி எக்ஸாம்பிள். ஓகே. ஆக கிருஷ்ணர் இங்க என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, எதெல்லாம் படைக்கப்பட்டதோ, எந்தெந்த குழந்தையெல்லாம் பிறக்கிறதோ அந்த குழந்தைக்கு எல்லாமே அப்பாவோட ஜடையும் இருக்கும் அம்மாவோட விஷயமும் இருக்கும் இல்லையா? they will have both the features of the father and the mother. அதே மாதிரி படைக்கப்பட்ட வஸ்துக்கள் எல்லாத்துலயுமே புருஷா பிரகிருதி கலந்துதான் உள்ளது. காரண குணாக காரியே அனுவர்த்தந்தே. தட் இஸ் த ரூல். காரண குணாக காரியே அனுவர்த்தந்தே. தேர்ஃபோர் காரணத்துல இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும், the causal features will inhere the effect. காரியத்தில் அவைகள் இருக்கும். ஆக ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஜீவாத்மாவும் is a mixture of Purusha Tattvam and Prakriti Tattvam. ஆக இத வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாக்க, அப்போ ஒருவனால் தன்னை அறிந்து கொள்வதற்கு அவன் ரொம்ப ரொம்ப சிரமப்படுவான். you won't be able to understand yourself clearly. ஆக செல்ஃப் நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு? நான் என்னை ஜெயிக்க வேண்டும் என்றால், செல்ஃப் மாஸ்டரி வர வேண்டும்னா self knowledge is important. In fact any knowledge is important for mastery in that field இல்லையா? கிரிக்கெட்ல மாஸ்டரி ஆகணும்னா கிரிக்கெட் நாலேஜ் வேணுமா வேண்டாமா? கேரம் போர்டில் மாஸ்டரி ஆகணும்னா கேரம் போர்டு நாலேஜ் வேணும் இல்லையா? அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல மாஸ்டரி வேணும்னா ஸ்டாக் மார்க்கெட் நாலேஜ் வேணுமா? அதே மாதிரி தான் செல்ஃப் மாஸ்டரி வேணும்னா செல்ஃப் நாலேஜ் கண்டிப்பாக வேண்டும். அண்ட் செல்ஃப் நாலேஜ் அப்படின்னு சொன்னாக்கா செல்ஃப் நாலேஜ் இல்லையா? என்னை பற்றின நாலேஜ் வேணும்னு சொன்னாக்கா என்னோட காம்போசிஷன் என்ன? புருஷ பிரகிருதி. தேர்ஃபோர் புருஷ பிரகிருதி பற்றின நாலேஜ் எனக்கு வேணும் இல்லையா? ஆக இங்க வந்து என்ன பண்றார்? கிரியேஷனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றார். அர்ஜுனா, நான் வந்து புருஷ தத்துவமாக இருக்கிறேன், சைத்தன்யமாகிய நான். இங்க வந்து தேவகி வசுதேவரோட பையனா பேசல, சைத்தன்ய தத்துவமாகிய நான்
I am like the husband principle and மாயா இருக்கா இல்லையா பிரகிருதி தத்துவம், she is like my wife. ஆக என்ன இண்டிகேட் பண்றாருன்னா மாயா தத்துவம் இல்லாமல் இந்த ஜகத்தை வந்து சிருஷ்டிக்கவே முடியாது. அண்ட் புருஷ தத்துவம் இல்லாம மாயாவால தனியா சிருஷ்டிக்க முடியுமா ஜகத்தை? இட் cannot even exist without புருஷ தத்துவம் இல்லையா? மாயானா டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆன் சைத்தன்யம் இல்லையா? when she cannot even exist, how can she create இல்லையா? ஆக everything is a mixture of புருஷா அண்ட் பிரகிருதி. இதுதான் சௌந்தர்ய லகரியில சங்கரர் சொல்றார், சிவசக்தியா யுக்தா யதி பவதி சக்த பிரபவித்தும் நச்சே தேவம் தேவஹ ந கலு குஷலஹ ஸ்பந்தித்தும் அப்பி. பிரகிருதி தத்துவம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. புருஷ தத்துவத்தால கிரியேட் பண்ண முடியாது. புருஷ தத்துவம் இல்லாமல் பிரகிருதிக்கு எக்ஸிஸ்டன்ஸே கிடையாது. இதை நான் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால கிருஷ்ணர் இங்க என்ன சொல்றார் அப்படின்னாக்க, மம யோனிஹி, என்னுடைய யோனி. யோனி அப்படின்னா the womb of the mother. அது என்னது அப்படின்னா மகத் பிரம்ம அப்படிங்கிற. மகத் பிரம்ம அப்படின்னா அம்மா இந்த என்டையர் யூனிவர்ஸையே வந்து கர்ப்பத்துல கொள்ளணும் அப்படின்னா அந்த யூனிவர்சல் ஜெகன்மாதாவுடைய கர்ப்பம் எப்படி இருக்கும்? இன்ஃபினிட்டா இருக்கும் இல்லையா? அதனால மகத் பிரம்மம், இன்ஃபினிட்லி பிக். ஆக நான் ஆகிய சைத்தன்யம், நான் அப்பா. இங்க பிரம்மங்கிறது மாயாவை குறிக்கிறது, மகத் பிரம்ம அப்படின்னு சொல்றச்சே. சைத்தன்யமாகிய நான் தந்தை போலவும் மாயா வந்து அம்மா போலவும், ரெண்டும் வந்து பிரிக்கவே முடியாது. அதனால்தான் நம்ம வந்து இந்த அம்பாள் சகித சமேத இந்த பெருமாள், இந்த சுவாமி சொல்றோம் இல்லையா? தமிழ்ல சொல்லணும்னா உடனுரை, அழகா சொல்லுவா இல்லையா? பிருஹன் நாயகி உடனுரை பிருஹதீஸ்வர சுவாமி. ஆக இந்த மாதிரி எல்லாமே வந்து மாயா அண்ட் பிரம்ம பிரிக்க முடியாத தத்துவம். புருஷ பிரகிருதி பிரிக்க முடியாத தத்துவம். தஸ்மின் கர்ப்பம் ததாமி, நான் என்ன பண்றேன்? லைஃப் பிரின்சிபல் சேதனத்துவத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றேன். ஐ கிவ் ஹர் த பவர் டு கிரியேட், ரீப்ரொடியூஸ். அந்த பவர் டு ரீப்ரொடியூஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து மாயாவிடம் நான் ஹேண்ட் ஓவர் பண்றேன். எப்படி ஹேண்ட் ஓவர் பண்றேன்? மியர்லி என்னோட பிரசன்ஸே போதும் இல்லையா? by my mere presence I bless Maya to produce this universe. ஆக சிதாபாசா, இதுதான் அந்த பிளஸிங்க்கு பேரு. சிதாபாசம் தோன்றுகிறது இல்லையா, அதை வந்து இண்டிகேட் பண்றது. ஆகவே மாயா வந்து ஆக்டிவேட் ஆகிறது. ஐ இம்ப்ரெக்னேட் மாயா. ஐ கிவ் ஹர் த பவர். எப்படி? இந்த சிருஷ்டியாக தோற்றுவித்துக் கொள்வதற்கு நான் சக்தியை கொடுக்கிறேன். ஆக ஒன்ஸ் இந்த சிருஷ்டி தோன்றிவிட்டது அப்படின்னு சொன்னாக்க, கர்ப்பம் தெரிச்சதுக்கு அப்புறம் அப்பாக்கு என்ன வேலை? ஒரு வேலையும் இல்லை. இன்ஃபேக்ட் அம்மாக்கே ஒரு வேலையும் இல்லை. அம்மாக்கு தெரியுமா எந்த மாசத்துல என்னென்ன பண்ணினா கை வளரும் கால் வளரும்னு தெரியுமா? அம்மாக்கு தெரியவும் தெரியாது, அம்மா எதுவும் பண்ணவும் வேண்டாம். அந்த சிஸ்டம் வில் டேக் கேர். அந்த டைம்ல அது வளர்ச்சி வரும், அது இதுவாகும். ஆக அதே போல அம்மாவும் எதுவும் பண்ண வேண்டாம், அப்பாவும் எதுவும் பண்ண வேண்டாம். இங்க கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, நான் மாயாவை பிளஸ் பண்ண உடனே அவளே வந்து இந்த சிருஷ்டியா வந்து தன்னை தோற்றுவித்து கொள்கிறார். சர்வபூதானாம் சம்பவஹா, இந்த என்டையர் கிரியேஷனோட ஒரிஜினேஷன் இருக்கு இல்லையா, இந்த என்டையர் கிரியேஷன் ஒரிஜினேஷன், இந்த சிருஷ்டி தோன்றுவதற்கு முன்னால் இருந்த நிலை, அதுக்கு பேர் என்னன்னா ஸ்டேட் ஆஃப் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லுவா. இதுல பிக் பேங்க்ல வந்து சொல்லுவா. ஏன்னா அந்த இடத்த பத்தி, அந்த நிலையை பற்றி இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லாததுனால. சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னாக்க மாயா அப்படின்னு சொல்றது. மாயாவை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க, மாயா புரிஞ்சுக்கிறதுக்கு உட்பட்ட தத்துவம் இல்லைங்கிறத புரிஞ்சுட்டோம்னா மாயாவை புரிஞ்சுண்டாச்சுன்னு அர்த்தம். யூ ஜஸ்ட் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட்
Maya is not understandable, then you have understood Maya properly. ஏன்னா ஒரு ஸ்லோகத்துல ஆதிசங்கரர் சொல்றார், சன்னாப்ய சன்னாப்ய உபயாத்மிகானோ பின்னாப்ய பின்னாப்ய உபயாத்மிகானோ சாங்காப்ய நங்காப்யுபயாத்மிகானோ மகாத்புதானீர் அஹம் பீஜ பிரதப்பிதா அகம் பீஜம் பிரவர்த்திதா. ஆடியோ இஸ் ஃபைன். ஓகே ஏன்னா ஆடியோ இதுல கனெக்ட் ஆயிருக்கு, அதுக்காக கேட்குறேன். போயிட்டு இருக்கு, லைவ் போயிட்டே இருக்கு. அதுல லைவ் போயிட்டு இருக்கா? போயிட்டு இருக்கா, அது லாஸ்ட்டாக செக் பண்ணிக்கலாம் ஜி. அதனால ஆக இங்க என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, இந்த அப்பா அம்மான்னு சொன்னார் இல்லையா, ஆக இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கப்பிள் இப்போ இருக்கா, புருஷ பிரகிருதி கப்பிள். நான் இந்த புருஷ பிரகிருதி கப்பிள் மற்ற உலகாயுத கப்பிள் விட என்ன டிஃப்ரென்ஸ்? மற்ற உலகத்துல கூட தான் புருஷ பிரகிருதி மற்ற கப்பிள்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா, அவர்களிடம் இருந்து எப்படி இந்த புருஷ அண்ட் பிரகிருதி வந்து வேறுபட்டவர்கள் அப்படின்னு கேட்டாக்க என்ன வித்தியாசம்னா, இப்போ மனுஷ அப்பா அம்மா இருக்கா அப்படின்னு சொன்னா, மனுஷ அப்பா அம்மா எந்த குட்டி போடுவா? மனுஷ குட்டி மட்டும். ஐ திங்க் ஸோ. இல்லை, இங்க ஒரு குரங்கு வந்து பிறந்திருக்கு பாருன்னு சொன்னா கூட அப்ப என்ன அர்த்தம்? குரங்கு பிறந்ததுன்னா எந்த அப்பா அம்மாக்கு பிறக்கும்? குரங்கு அப்பா அம்மாக்கு தான் குரங்கு குட்டி பிறக்கும் இல்லையா? ஆனா இந்த புருஷ பிரகிருதி எப்படிப்பட்ட அப்பா அம்மானா, அவளுக்கு எல்லா குட்டியும் பிறக்கும். அப்படிப்பட்ட அப்பா அம்மா. அகம் பீஜ பிரதஹ பிதா. ஆக நான் மாயாவை கர்ப்பம் தரிக்க செய்கிறேன். நான் அப்பாவாக இருந்து மாயாவை கர்ப்பம் தரிக்க செய்கிறேன். இந்த ஜகத்துக்கு அப்பாவாக நான் இருக்கிறேன். மகத் யோனிஹி பிரம்ம. இந்த மகத் அல்லது மாயா அம்மா போல ஆகிறாள். she is the mother principle and என்னால் ஆசிர்வதிக்கப்பட்டு எல்லா உயிரினங்களுக்கும் அவள் தான் அம்மாவாக இருக்கிறாள். எல்லாருக்கும் இந்த ஜகத்துல இந்த யூனிவர்ஸ்ல நீ பிறந்தேன்னு சொன்னாக்க நீ யாரா வேணா இரு, எந்த மதத்தை வேணா கடைபிடி இல்லையா. புருஷகாத அப்பா, பிரகிருதி தான் அம்மா. இந்த அம்மாவே இல்லாம அப்பா மட்டும் ஹெவன்ல இருப்பா, அதெல்லாம் நடக்காது. அம்மா இல்லாம எப்படி குழந்தை பிறக்கும்? முட்டாள்தனம். சர்வ யோனிஷு யாஹா மூர்த்தயா சம்பவந்தி. மூர்த்தயாகனா ஆல் த பாடிஸ். ஆக என்னெல்லாம் ஸ்பீஷீஸ் ஆஃப் லிவிங் பீங்ஸ் நீங்கள் பார்க்கிறீர்களோ எல்லாமே அதோட ஒரிஜினல் காஸ் யாரு அப்படின்னு பார்த்தாக்க, அவளோட ஒரிஜினல் அம்மா யாரு அப்படின்னு பார்த்தாக்க ஜெகன்மாதா மாயா. அதனாலதான் வந்து எல்லா சம்பிரதாயத்திலையும் அம்மாக்கு நிகரான பேரே சொல்லி வச்சு அம்பாளை கூப்பிடுவோம். அம்பா அப்படின்னாலும் அம்மா, தாயார் அப்படின்னு சொன்னாலும் அம்மா. நம்ம இங்க இந்த ஊர்ல வந்தோம்னா மாதா அப்படின்னு சொல்லுவா. ஆக எல்லோருக்கும் அம்மாவாக திகழ்பவளாக இருக்கிறாள் பிரகிருதி. ஆக எல்லா பாடிஸ்க்கும் தாசாம் ஃபார் ஆல், ஃபார் எவ்ரி பாடி, தாசாம் ஃபார் ஆல் தீஸ் பாடிஸ் இம்மீடியட் மதர் யாரு? அவாவாலோட ஸ்பீஷீஸ்ல இருக்கிற அந்த அம்மா. தவக்கலைக்கு அம்மா யாரு? தவக்கலை தான் அம்மா. காக்காக்கு அம்மா யாரு? காக்கா தான் அம்மா. முதலைக்கு அம்மா யாரு? முதல்ல தான் அம்மா. சிங்கக்குட்டிக்கு சிங்கம் தான் அம்மா. மனுஷ குட்டிக்கு மனுஷன் தான் அம்மா. ஆனா அல்டிமேட் மதர் எல்லா குட்டீஸ்க்கும் யாரு அப்படின்னாக்க அது ஜெகன்மாதா மாயா. ஆக எல்லோருமே, எல்லா உயிரினங்களும் they are a mixture of both the புருஷ தத்துவம் அண்ட் பிரகிருதி தத்துவம். இந்த விஷயத்தை பத்தி மேற்கொண்டு நம்ம இந்த 13வது அத்தியாயத்துல பார்ப்போம். பூர்ணமத சொல்றதுக்கு முன்னாடி கீதாவுடைய மகாத்மியத்தை பலஸ்ருதியை படிச்சுட்டு இதை முடிச்சுடுவோம். நம்ம கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யஃப் படேத் பிரயதஃ புமான் விஷ்ணோஃப் பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः கீதாத்யயனசீலஸ்ய பிராணாயாமபரஸ்ய ச நைவ சந்தி ஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜனஸ்நானம் தினே தினே சக்ருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம் गीता सुगीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्माद्विनिश्रिता भारतामृतसर्वस्वं विष्णोर्वक्त्राद्विनिसृतं
गीता गंगोतकं पीत्वा पुनर्जन्म न विद्यते सर्वोपनिषतो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् यं ब्रह्मा वरुणेन्द्र रुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः एकं शास्त्रं देवकी पुत्र गीतम् एको देवो देवकी पुत्र एव एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः श्रीमद्भगवद्गीता अथ प्रथमोऽध्यायः अर्जुन विषाद योगः धृतराष्ट्र उवाच धर्मक्षेत्रे कुरुक्षेत्रे समवेदायुयुत्सवः मामकाः पाण्डवाश्चैव किमकुर्वत सञ्जय ॐ श्रीकृष्णार्पणमस्तु नैवेद्यम् பண்ணு நைவேद्यம் பண்ணு அந்த பாட்டில் ப்ளூ கலர் ப்ளூ கலர் வருது. जय भगवद्गीते माते जय भगवद्गीते हरिः कमल विहारिणि माते सुंदर सुपुनीते माते जय भगवद्गीते कर्म सुमर्म प्रकाशिनी माते कामासक्ति हरा माते कामासक्ति हरा तत्वज्ञान विकाशिनी माते तत्वज्ञान विकाशिनी माते विद्या ब्रह्म परा माते जय भगवद्गीते निश्चल भक्ति विदायिनी माते निर्मल मलहारी माते निर्मल मलहारी शरण रहस्य प्रदायिनी माते शरण रहस्य प्रदायिनी माते सब विधि सुखकारी माते जय भगवद्गीते राग द्वेष विदायिनी माते कारिणि मोद सदा माते कारिणि मोद सदा भव भयहारिणि तारिणि माते भव भयहारिणि तारिणि माते परमानंद प्रदा माते जय भगवद्गीते आसुर भाव विनाशिनी माते नाशिनी तम रजनी माते नाशिनी तम रजनी दैवी सद्गुणदायिनी माते दैवी सद्गुणदायिनी माते हरिरसिका सजनी माते जय भगवद्गीते समता त्याग विश्रावणी माते हरिमुख की वाणी माते हरिमुख की वाणी सकल शास्त्र
की स्वामिनी माते, सकल शास्त्र की स्वामिनी माते, श्रुतियों की रानी माते, जय भगवद गीते। दया सुधा बरसावनी माते, मातु कृपा की जय, माते मातु कृपा की जय। हरिपद प्रेम दान कर अपनो, हरिपद प्रेम दान कर अपनो, अपनो कर लीजे माते, जय भगवद गीते। नारायण नारायण ओम कृष्णा, नारायण नारायण ओम, नारायण 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 ओम, कृष्णा नारायण नारायण ओम। हर हर नमः पार्वती पतये மகாதேவா விக்ன விநாயகனுக்கு ஜெய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீர தீர சூர ஆஞ்சநேயனுக்கு ஜெய். ஆதி பராசக்திக்கு ஜெய். ओम भारत माता की जय। गंगा मैया की जय। गीता माता की जय। गो माता की ஜெய். ओम सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्। असतो मा सद्गमय, तमसो मा ज्योतिर्गमय, मृत्योर्मामृतं गमय। ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते, पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। என் பண்ணி